ஹோம் இன்வெர்டர் வாங்குறீங்களா இல்லை ஆஃபீஸ் இன்வெர்டர் வாங்குறீங்களா? நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஒன்று, அந்த இன்வெர்ட்டரில் டிரான்ஸ்ஃபார்மர் சிஸ்டம் இருக்கான்னு பாருங்கள். இல்லை பேட்ரி வந்து ஏ கிரேட் செல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். யாரோ ரீசைக்கிள் பண்ண செல்ஸ் போட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதில் என்னென்ன ஓடுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனு, லைட்டு நார்மல் ஸ்டாண்டர்டாக எல்லாரும் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் மிக்சி, கிரைண்டரு, டேபிள் டாப் கிரைண்டரு, ட்ரில் மிஷின் எல்லாமே ஓட்டிக்கலாம். எங்கள் பேட்டரியில் வந்து 1500 to 2000 சைக்கிள்ஸ் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 500 ரீசார்ஜ் சைக்கிள்லேயே பல்ஜ் ஆகுதுன்னா அது வந்து பி கிரேட் சி கிரேட் செல்ஸாக தான் இருக்கும். அது வந்து ஒரு யூஸ்டு பேட்டரியிலேருந்து செல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரீபேக் பண்ணி விற்றுட்ருக்காங்கன்னு அர்த்தம். நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏ கிரேட் செல்ஸ். 1500 to 2000 ரீசார்ஜ் சைக்கிள் லைஃப் இருக்கும். இதுதாங்க நாங்கள் கொடுக்குற 1.25 kVA யூபிஎஸ் இன்வெர்ட்டர், இந்த எஸ்பிபி. நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே லித்தியம் அயன் தான் இந்த பேட்டரிஸில், இன்வெர்ட்டரில். அது வந்து க்ரீன் எனர்ஜி, அதாவது வந்து நோ பொல்யூஷன் டு தி என்வாயரன்மெண்ட், அந்த மாதிரி பேட்டரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து காம்பேக்டு, ஈஸி டு டிரான்ஸ்போர்ட், ஈஸி டு இன்ஸ்டால். இது எல்லாமே கேஜி எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள். இல்லைன்னா வெப்சைட்டுக்கு வாங்க, gemstarUPS.com, kgelectricmobility.com. இதில் எதில் வேண்டாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம்.